ஹலோ. இல்ல ரெஸ்டாரண்ட்ல என்னோட மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்டயே பேசிக்கோங்க. அன்னைக்கே நான் செக்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேனே. ஓ ஓகே 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 ஓகே. சாரி. சரி, நான் இன்னொரு செக் இஷ்யூ பண்ணி கொடுத்துறேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. என்ன இத்தனை மிஸ் கால் வந்திருக்கு? ஒரே நம்பர்ல இருந்து இவ்ளோ மிஸ் கால் யாரோடது? ட்ரூ காலர்ல செக் பண்ணி பார்ப்போம். முனியப்பன், செங்கல்பேட்டா. அப்படி யாருமே எனக்கு தெரியலையே. போங்க ஏஜி. போனை எடுங்க ஏஜி. ஏஜி ப்ளீஸ் போனை எடுங்க. ஹலோ. ஹலோ ஹலோ. ஏஜியோட குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது. What a sweet voice. இந்த உலகத்துல இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு பொண்ணு யாருன்னு கேட்டா அது இந்த பிரவலி தான். My time starts now. அம்மா தாயே மகராசி புண்ணியவதி பிச்சை போடுங்கம்மா. என்னதான் கூப்பிடுறாங்க? ஹலோ ஹலோ. நில்லுங்க. இந்தாங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருதாயி, நீ நல்லா இருக்க. இது இது போதுமா?
என்னதாயி போதுமான்னு கேக்குற? சந்தோஷமா இருதாயி. நான் சந்தோஷமா இருப்பேன்ல, என் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வராதுல்ல. வராது தாயி. உன் புருஷனோட நீ மகராசியா இருப்ப. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் புருஷன் என்கிட்ட பேசியிருக்காரு. அவர் ஹலோன்னு பேசின ஒரு வார்த்தையை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என் உடம்பெல்லாம் புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு. நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்றுவிடும் போலிருக்கிறது. ஏஜே ஹாஸ்னி விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு, மனம் நொந்து போயிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொன்றுவிடும் போலிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஜேக்கு வாழ பிடிக்கல. இது உடனே விக்ரம் கிட்ட சொல்லி ஆகணும். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? நான் என்ன பெல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்? அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே. யாரும் இல்லாத நேரத்துல இன்னொருத்தர் ரூம்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம அவரோட பர்சனல் டைரி எடுத்து ரகசியமா படிக்கிறதுக்கு பெல்லி டான்ஸே பெட்டர். நீ இந்த ரூமை பெருக்கத்தானே வந்த, அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போ. இல்ல கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி அடுத்தவங்க டைரிய படிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, உனக்கு வேணா ஏஜி அடுத்தவரா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்ன செய்யறாரு, தன்னை பத்தி என்ன நினைக்கிறாரு, என்ன முடிவுல இருக்காருன்னு அவர் அக்கறையா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு ஏஜே மனைவியா எனக்கு தான் இருக்கு, உனக்கு இல்ல. உனக்கு இருக்கா? உனக்கு அவரை போலீஸ்ல மாட்டி விடணும்னு அக்கறை இருந்துச்சு. ஏஜே தான் பிரபலியத்தைய கொன்னாருன்னு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை உனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட ஆசை இல்ல, விக்ரமோட ஆசையும் உன்னோட ஆசையும் தான். நான் அதுக்கு பலியாயிட்டேன். இப்ப கூட நான் தான் அபிமன்யுவை கூட்டிட்டு வந்தேன்னு ஏஜே கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்ல போ, சொல்லித்தான் பாரு. ஏஜே உன் கண்ணத்துல அறைவாரு. நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் வடிவேலு சொல்ற மாதிரி நீயும் சொல்லிட்டே தான் இருக்க. நீ ஏஜே பொண்டாட்டியா? ஏஜே எப்பவோ உன்னை அவர் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டாரு. நீதான் வேண்டா விருந்தாளியா இங்க இருக்க, திங்குற சோத்துக்கு வேலைக்காரியா வேலை பார்த்துட்டு இருக்க. நீ ஏஜே உடம்புல அவருக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க சொரி சரங்கு. உன்னை எப்படி விரட்டுறதுன்னு தான் நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன அமைதியாயிட்ட? உண்மை குத்துதா? அப்படியே பால்கனி கதவை திறந்து ரோட்ல குதிச்சு ரோட்ல போற தண்ணி லாரியில விழுந்து செத்து போயிடலான்னு தோணுதா? புருஷன் கூட ஒழுங்கா வாழ வக்கில்லாத ஒரு ஜென்மம், புருஷன் திட்டினாலும் வெறுத்தாலும் அவரோட மட்டும்தான் வாழ்வேன்னு இருக்கிற என்ன குறை சொல்லுது பாரு. அதை நினைச்சுதான் அமைதி ஆயிட்டேன். ஏய், என்ன வாங்கின அடி எல்லாம் மறந்துட்டியா? நான் அன்னைக்கு அமைதியா இருந்தேன். என் மனசு பூரா ஏஜேக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை இருந்துச்சு. அதனால்தான் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் அமைதியாவே இருந்தேன். உன்னோட அடியெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். இப்ப சொல்றேன் கேளு. உன்னால முடிஞ்சா இப்ப என்ன தொட்டு பாரு.
ஏண்டா நெருப்ப தொட்டோன்னு காலம் பூரா உன்னை அழ வைக்கிறேன். வரியா? வரியா? இவருக்கு இந்த நேரத்தில் கால் பண்றா? ஹலோ அர்ச்சனா. விக்ரம், நான் உங்களை பார்க்கணும். நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? நான் எங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன், என்ன பண்றேன்னு போலீஸ் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. இந்த நேரத்துல உன்னை யார் வெளியே வர சொன்னது? ஏதாவது முக்கியமான விஷயம்னா நீ போன்ல சொல்லிருக்கலாமே. அவசரமா பேசணும், முக்கியமான விஷயம் வேற, அதான் நேர்ல பார்க்கணும்னு சொன்னேன். நீங்க இமிடியேட்டா வாங்க. சரி, நான் வரேன். இங்கதான் 5 minutes வெயிட் பண்ணுங்க. மேடம், டீ சாப்பிட்டு வந்துடுறேன் மேடம். அர்ச்சனா வீட்டிலேருந்து வரும்போது காரில் வராமையே ஆட்டோவில் வரணும். வெளியில் வரும்போது யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்து பயந்து வந்த மாதிரி தெரிஞ்சுது. யாரை பார்க்க வந்திருப்பா அந்த அர்ச்சனா? வெயிட் பண்ணி பார்ப்போம். நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொண்டுவிடும் போல் இருக்கிறது. நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்றுவிடும் போல் இருக்கிறது. என்ன சம்பவம் நடந்துச்சு? எதனால ஏஜே இப்படி எழுதி வச்சிருக்காரு? அவருக்கு அப்படி எது வருத்தம் கொடுத்துச்சு? யார் இந்த கேவலமான வேலையை பண்ணிருப்பா? இது நேத்தே வந்திருக்கு. ஏஜே இதை பத்தி ஏன் என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அவர் இதை உண்மைன்னு நம்பல. அதனால்தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. யூ கிரேட் ஏஜே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்க மனைவியா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. அர்ச்சனா, இது உன்னோட வேலையா தான் இருக்கணும். வச்சுக்கிறேன் உன்னை. இந்த வேலையை பண்ணதுக்கு நீ அழணும். என்ன மாதிரி நீயும் அழுது துடிக்கணும். அப்பதான் அடுத்தவங்க வேதனை என்னன்னு உனக்கு புரியும். நேர்ல பாக்குற அளவுக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம். சங்கரும் ஹாசினியும் இருக்கிற போட்டோ வந்துச்சு. ஏஜே பார்த்தானா? பார்த்தாரு. ஆனா ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்படின்னா அந்த விஷயத்தை அவன் நம்பலன்னு அர்த்தம். எப்படி நம்பாம இருக்க முடியும்? சரி, நீங்க சொல்ற மாதிரி நம்பலனே வச்சுக்கோ. அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரா? கட்டின பொண்டாட்டி யாரோ ஒருத்தன் கூட நெருக்கமா இருக்கிற போட்டோவை பார்த்து எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு. ஒருவேளை அவன் உண்மையாவே அவளை பொண்டாட்டின்னு நினைக்கலையோ என்னமோ. அப்ப வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்ல. அதான் சொன்னியே, அவளா போறதுக்கு டைம் கொடுத்திருக்கான்னு சொன்னியே. அவதான் போக மாட்டாளே. போக வைக்கிறதுக்கு தானே நாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. இங்க பாரு அர்ச்சனா, ஏஜே ஒரு கல்லுளி மங்க. அவன் கிட்ட இருந்து எந்த விஷயத்துக்கும் பதிலே வராது. ஆனா தானா யோசிச்சு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குவான். அவன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டான். ஆனா டைரியில எழுதியிருக்காரு, நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்றுவிடும் போல் இருக்கிறது. அப்படியா? என்ன சொல்ற? ஆமா, அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்போ ஏஜே மனசளவுல உடைஞ்சிட்டான் தான் அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும். என்ன செய்யலாம்? ஏஜேவை தீர்த்து கட்டிடலாம். என்ன பாக்குற? நீயும் நானும் என்னென்னமோ திட்டம் போட்டோம், கனவு காண்டோம், எதுவுமே நடக்கல. அட்லீஸ்ட் அந்த ஏஜே ஹாஸ்னிய வீட்டை விட்டாது துரத்திருக்கலாம். அது கூட செய்யல. அப்ப நம்ம அவனை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ என்னமோ சொன்னியே, நடக்கும் விஷயங்கள் சந்தோஷம் தருவதாக இல்லை, என்னை கொன்றுவிடும் போல் இருக்கிறது. சூப்பர், இது போதும் எனக்கு. ஏஜே அவனோட சூசைட் நோட்டை அவனே எழுதியிருக்கான். இதை நாம நல்ல விதமா பயன்படுத்தணும். பொண்டாட்டி இன்னொருத்தனோட இருக்க போட்டோவை பார்த்துட்டு சும்மா இருக்கான். ஏஜே எப்படி அமைதியா இருக்கான்? அந்த போட்டோவை காரணமா வச்சு ஹாஸ்னி அவன் டைவர்ஸ் பண்ணலாமே. அதான் எனக்கும் புரியல. ஒண்ணு அவர் ஹாஸ்னிய மனசளவுல மன்னிக்க தயாரா இருக்கணும், இல்ல ஹாஸ்னிய தப்பா நினைக்காம இருக்கணும். ரெண்டுமே நமக்கு ஆபத்து தான். அந்த டைரியில எழுதி வச்சிருக்க விஷயத்த நமக்கு சாதகமா வச்சு ஏஜேவோட கதைய முடிச்சிடலாம். அப்பதான் நமக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலை கிடைக்கும். ஏய், ஏய், யாரா நீ? நில்றா டேய். ஏய், நில்றா டேய். எதுக்குடா போட்டோ எடுத்த? யாரா நீ? மகனே கையில சிக்கனான்னு வை. நில்றா டேய். நீ எங்க ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா டேய். ஏய், பாத்து வர மாட்டியா? போடா. ஏய், போடா. ச்சே. அர்ச்சனா, நாம இனிமேல தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ முதல்ல கிளம்பு. நாம பேசினதை ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இதை கச்சிதமா நிறைவேற்றலான்றது நான் அப்புறம் சொல்றேன்.
நீ கிளம்பு கிளம்பு. என்ன பாக்குறீங்க ஏஜே? உங்களுக்கு பிடிச்ச ஹைதராபாத் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருக்கு. ஒன்னத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க.